செக்யூராக வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நியூசிலாந்து வந்து ஒரு ஆங்கிலம் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. அதாவது நீங்கள் ஆசிய நாடுகளை எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் இதில் வந்து தமிழ் ஸ்பீக் பண்ணுற கண்ட்ரியும் கூட. அதனால வந்து தமிழ் தெரிஞ்சால் நம்ம வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணி நம்ம கொஞ்சம் மினிமல் ஆங்கிலத்தில் நம்ம பொழைச்சிக்கலாம். ஆனால் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் தெரியறது வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா இங்கே வந்து யாருக்கூடையும் நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் ஆங்கிலத்தில் தான் பேசணும். ஏன்னா வேலை எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க. அதனால நீங்கள் பேசி தான் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்கில்டு கேட்டகரி வர பட்சத்தில் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. நீங்கள் இந்தியாவிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ இல்லை உலகத்தில் எந்த பகுதியிலேருந்து நீங்கள் தமிழ் பேசுகிற ஆளுங்களாக இருந்தால் வர பட்சத்தில் வந்து ஆங்கில புலமை வந்து உங்களுக்கு முக்கியம். அதாவது அன்ஸ்கில்டு லேபர்ஸாக நீங்கள் வந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிலம் வந்து கொஞ்சமாவது பேச தெரிஞ்சிருக்கணும். ஸ்கில்டு மைக்ரண்ட்டாவோ இல்லை ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் எசென்ஷியல் ஸ்கில்ஸாவோ நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎல்ஸ், ஓஇடி இல்லை பிடின்னு இந்த ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கணும். உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற வந்து ஸ்கோர்ஸும் ஒவ்வொருத்துக்கும் வேறிப்படும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்க, நீங்கள் இங்கே மெடிசன் இல்லை ஹெல்த்து இது படிக்க வரீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து இல்லை நீங்கள் ஸ்கில்டு மைக்ரண்ட் கேட்டகரியில் வரீங்கன்னா அதுக்கு பர்டிகுலர் ஸ்கோர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இமிக்ரேஷன் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்கோர்ஸ் எவ்வளோன்னு தெரியும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங்னு 4 மாடியூலில் இருக்குது. நான் வந்து 2002 வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எல்லாம் எழுதி, ஏன்னா நான் முன்னாடி யூஎஸ்க்கு இருந்தனால அங்கேயே வந்து அதுக்கான ப்ராசஸிங்க்கு அப்போவுமே எழுதினேன். அப்போ இருக்கிற IELTS மாடியூல் தான் இப்போ. ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியும் கூட. நீங்கள் வந்து ஒரே எக்ஸாமில் 4 மாடியூல்லையும் அவங்க கேட்குற ஸ்கோர் வாங்கணும்னு இல்லை, 3 அட்டம்ப்டாக எழுதலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும், ஆங்கிலம்ன்றது வந்து ஒரு மொழியை தவிர அது நாலேஜ் கிடையாது. இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், இங்கிலீஷ் இஸ் நாட் அன் நாலேஜ். நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரிக்கு வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப முக்கியம். ஒரு பர்சனலைஸ் பிளான் போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிங்க. இதெல்லாம் தான் எனக்குள்ள ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி டெக்கன் ஹெரால்டுன்னு நான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி நிறைய மாக் டெஸ்ட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நீங்களே பேசி பாருங்கள். நிறைய ரெப்யூட்டபிள் ரிசோர்ஸ் இப்போ வந்து நிறைய கணிப்பொறி உலகம்னால நிறைய உங்களுக்கு ரிசோர்ஸ் கிடைக்கும். அப்படி நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மனம் தளராதீங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன். பை ஃபார் நவ். அண்ட் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.